அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6ஆம் இடத்தில் இருக்கும் ராகு இல்லறத்தை கெடுக்குமா அப்படின்ற டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 6ஆம் இடத்தை தானே கெடுக்கும், 7ஆம் இடத்துல எப்படி கெடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, இப்போ உதாரணத்தை சொல்லியே நம்ம நடத்துவோம். இப்போ சிம்ம ராசி என்று வைத்துக்கொள்வோம். லக்கணம் சிம்மமாக இருக்குது. இது 1 2 3 4 5 6 இங்கே ராகு இருக்கிறது. 7 8 9 10 11 12 என்று நீங்கள் மனதிலே வைப்பதை விட அப்படி ஒரு பென்சிலில் அந்த ஜாதகத்தை நீங்கள் கட்டம் போட்டுக்குங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இல்லறத்தை கெடுக்குமா? இல்லறம் என்பது 2ஆம் இடம், குடும்பஸ்தானம் என்பது 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம். இந்த 2 இடமும் ஒரு மனிதனுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். இந்த 2 இடத்தினுடைய அதிபதியும் நட்பு வீட்டிலேயோ ஆட்சி வீட்டிலேயோ உச்சம் பெற்றோ சுபர்களுடைய பார்வையோ சுபர்களுடைய சேர்க்கையோ சாரநாதனுடைய பலமோ இதெல்லாம் வச்சுத்தே முடிவெடுக்க முடியும். இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 7ஆம் இடத்துலேருந்து 6க்கு வந்திருக்கும். ராகு என்றைக்குமே கிளாக் வைஸாக போகாது, ஆன்டி கிளாக் வைஸாக தான் வந்திருக்கும். அப்போ எங்கேருந்து இந்த ராகு வந்திருக்கு? 7ஆம் இடத்துல இருந்து ராகு வந்திருக்கு 6ஆம் இடத்திற்கு. மறுபடியும் 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வரும், 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வரும். இப்படியே தன்னுடைய காலங்களில் அதை சுற்றிக்கிட்டே இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸாக. ரைட். இப்போ 6ஆம் இடத்துல ஒரு ராகு இருந்தால் எதிரிகள் அஞ்சுவார்கள் என்பது ஜாதக விதி. எதிரியோட போட்டி போட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்து அமையும். இந்த 6ஆம் இடத்துல ராகு இருந்தாலே நீங்கள் டிகிரியை பார்த்துடணும். ஒரு கிரகம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கு 30 டிகிரி, ஓகேவா? இது உங்களுக்கு தெரியும். இப்போ ராகு எத்தனை டிகிரியில் இங்கே உட்காந்துருக்கு என்று நீங்கள் பார்க்கணும். சிலருக்கு ராகு 0 டிகிரியில் உட்காந்துருக்கும். அப்போ 30 டிகிரி இங்கே தான் இருக்குதுன்னு அர்த்தம், 7ஆம் இடத்துல தான் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லது ராகு 2 டிகிரி இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த இடத்துல ராகு 2 டிகிரியில் உட்காந்துருக்கு. 6ஆம் இடத்துல ராகு 2 டிகிரியில் உட்காந்துருக்கு. மீதி 30 டிகிரியில் 2 டிகிரி போச்சுன்னா 28 டிகிரி எங்கே உட்காந்துருக்கோம்? 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கோம். அப்போ 7ஆம் இடத்துல ராகு இருப்பதாக நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். 30னா 15 டிகிரிக்கு மேலே வந்துருச்சுன்னா 6ஆம் இடத்துல அது அதிக வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அது 6ஆம் இடத்துல வெறும் 2 டிகிரி வாங்கித்தே உட்காந்துருக்கு. ராகு மகரத்தில் இருப்பது நல்ல விஷயந்தான், 6ஆம் இடத்துல இருக்கிறது கெட்ட விஷயந்தான். இடத்தை பொறுத்து இருக்குது, எந்த பாவகத்தில் உட்காந்துருக்கு. ஆமேறு எருதுசுறா நண்டுகண்ணி என்று சொன்னார். மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் ராகு அமைந்து அந்த இடம் கேந்திரமாகவோ திரிகோணமாகவோ வந்தால் அந்த ராகு நல்லது செய்யும். ஆனால் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய ராகுவை பார்த்தவுடன் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்கிறோம். 6ஆம் இடத்த ருணரோக சத்ருஸ்தானம், நோய் கடன் வழக்கு வம்பு இதெல்லாம் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் செய்யக்கூடியது. அப்போ 6ஆம் இடத்துல ராகு உட்காந்து ராகு திசை வந்துருச்சுன்னா நோயை கொடுக்குமா, கடனை கொடுக்குமா, வழக்கை கொடுக்குமா அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிக்கக்கூடாது. அடுத்த நிமிஷம் நீங்கள் டிகிரியை பார்த்துடணும். எத்தனை டிகிரி 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு இந்த ராகு வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். 2 டிகிரி தான் வந்திருக்கு அப்படின்னா மீதி 28 டிகிரி 7ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ ராகு திசை வரும்போது அந்த ராகு இல்லற வாழ்வை கெடுக்கும். கணவன் மனைவி சண்டை, கணவன் மனைவி பிரிவு, கணவன் மனைவியினுடைய இழப்பு எல்லாமே ஏற்படும்.
நீங்கள் 6ஆம் இடத்துல மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலன் கரெக்டாக இருக்காது. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதோடைய டிகிரியை பாருங்கள், எத்தனை டிகிரி இங்கே வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ குரு இங்கே இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். உதாரணத்துக்கு குரு இங்கே 4 டிகிரி தான் இருக்குது. மீதி எத்தனை 30ல் 4 போச்சுன்னா 26 டிகிரி எங்கே இருக்குது? 8ல் இருக்குதுன்னு அர்த்தம். 28 டிகிரி குரு 8ல் இருக்குது. அப்போ குரு இங்கே சுபத்தன்மையோடு இருக்கார். 9ல் குரு, ஓடி போனவனுக்கு 9ல் குரு. ஆகா, குரு திசையில் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா நல்லது எதுவும் நடக்காது. அதனால தான் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா டிகிரி வைஸாக பார்க்குறது. டிகிரி வைஸாக பார்க்கும்போது அந்த குரு எத்தனை டிகிரி இங்கேருந்து இங்கே வந்திருக்கு அப்போ பார்க்கணும். அப்போ ஒரு 26 டிகிரி வந்துருச்சு அப்படின்னா இந்த குரு 9ஆம் இடத்துல நல்லா செயல்படும்னு அர்த்தம். பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்து குரு திசை வரும்போது ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு. அப்போ 9ல் குரு இருந்து குரு திசை வந்தால் அவன் நிச்சயம் அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போய் விடுவான். பிழைப்பதற்காக போய் முன்னேறுவான். வெளிநாடுகள்லாம் போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா 9ல் குரு இருக்கிறவன் குரு திசை வந்துருச்சு அப்படின்னா வெளிநாட்டுக்கு பயணம் கட்டாயம் போயிடுவாங்க. தூர தேசத்து பயணம் கட்டாயம் வந்து அமையும். எப்போ? 9ல் குரு இருக்கும்போது. அப்போ குரு 9ல் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் கவனிக்க வேண்டியது டிகிரியை பாருங்கள், எத்தனை டிகிரி இங்கே வந்திருக்கு, அப்புறம் மீதி டிகிரி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ குரு இங்கே 9ஐ விட 8ஆம் இடத்தில் தான் அதிகமாக செயல்படும். 8ஆம் இடம் என்பது குருவினுடைய வீடாக இருந்தாலும் அங்கே 8ஆம் இடமாக மாறிவிட்டது. 8ல் இருக்கும் குரு எப்போதும் ஒரு மனிதனுக்கு நன்மையை தராது. ஒருவேளை இது மீனமாக இருப்பதால், குருவினுடைய மீனமாக இருப்பதால், குருவினுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் இந்த இடத்தில் குரு ஓரளவுக்கு சுபத்தன்மை உடையவராக இருப்பாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே ஜோதிட சொந்தங்களே, நீங்கள் ஒரு கிரகத்தை மேலோட்டமாக பார்த்து பலன் எடுத்தால் அந்த பலன் வெற்றி அடையாது, தோல்வியை தரும். ஆகவே உடனே நீங்கள் டிகிரியை பார்க்கணும். 6ஆம் இடத்தில் ராகு இருந்தால் ராகுவினுடைய டிகிரியை பாருங்கள், எத்தனை % 7ஆம் இடத்துல இருக்குது. அப்போ அதிகமான இங்கே 2%னா 28% அது இங்கே தான் ஒர்க் ஆகும். 7ஆம் இடத்துல தான் ஒர்க் ஆகும். 7ஆம் இடம் என்பது லக்கணத்துலேருந்து 7ல் ராகுன்னு வச்சு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு பென்சிலில் இந்த இடத்துல ராகுன்னு போட்டு பாருங்கள். 7ஆம் அதிபதி திசை புத்தி வரும்போது கட்டாயம் அது குடும்பத்தை பாதிக்கும். கணவன் மனைவி சண்டை, டைவர்ஸு, பிரச்சனை, வழக்கு, வம்பு, எகனைக்கு முகனையான பேச்சு எல்லாமே வந்து சேரும். இப்படி யாராவது ஜாதகம் இருந்து அதை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்றவங்க யாராவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை கூட நம்ம யூடியூப்பில் போடுவோம். ஓகேவா? ரொம்ப நன்றி. இன்னும் பல பேர் வந்து நிறைய பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர் பண்ணுறதில்ல. நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் தொண்டை தண்ணி போக சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாரும் சப்ஸ்கிரைபர் பண்ணுறதில்ல. தயவு செய்து சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு நம்ம 3 வீடியோலேருந்து 5 வீடியோ வரையும் போட்டுக்கிட்டே இருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். இன்னமும் இதை வந்து நவீனப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத சாஃப்ட்வேர் விஞ்ஞானிகிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சாஃப்ட்வேர் விஞ்ஞானிகள் சொன்னதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனல் நம்பர் 1 சேனலாக வரும், மாற்றம் இல்லை. இதுவரை ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். என்னுடைய நம்பரு குறிச்சிக்கங்க, வாட்ஸ்அப் நம்பரு 98 651 30 130. டாக்டர் தமிழ் இனியன். நன்றி, வணக்கம்.